திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் பாதிப்பு அடைந்து வருகின்றனர். திடீரென்று பேருந்து நிலையத்தில் இருளில் மூழ்கியதால் பேருந்து பயணிகள் பாதிப்படைந்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பகுதியில் பேருந்து நிலையம் அருகே திடீரென்று இருளில் மூழ்கியதால் அங்குள்ள பயணிகள் தவித்து வருகின்றனர். அறிவிக்கப்படாத மின்வெட்டால் கண்ணமங்கலம் பேருந்து நிலையத்தில் இருளில் மூழ்கி பயணிகள் தவித்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதலோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் போத்தராஜா. போத்தராஜா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பா பாலாஜி. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பகுதியில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக இருளில் மூழ்கி வரும் கண்ணமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் 24 மணி நேரமும் பரபரப்பாக காணப்படும் இப்பேருந்து நிலையம், அது மட்டுமல்லாமல் கண்ணமங்கலம் பேருந்து நிலையம் இருளில் மூழ்கி கிடப்பதை நாம் பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, ஆரணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணிகள் கண்ணமங்கலம் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பயணிகள் பயணிக்க வேண்டும். இதனால் இருளில் மூழ்கி கிடந்த பேருந்து நிலையம் பயணிகள் பயத்துடன் பாதுகாப்பற்ற முறையில் நீண்ட நேரமாக காத்து கிடக்கின்றனர். பேருந்து நிலையத்தில் ஏராளமான பள்ளி மாணவிகள், இளம் பெண்கள், கைகளில் கை குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், முதியோர்கள் என ஏராளமான பயணிகள் இருளில் அவதிப்பட்டு பேருந்துக்காக காத்து கொடுக்கின்ற அவலநிலை ஏற்பட்டு உள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக நெடுஞ்சாலையில் உள்ள பஜார் வீதி முழுவதும் இருளில் மூழ்கி கிடப்பதால் பயணிகள் வாகனம் ஓட்டி செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கண்ணமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்கள் இருளில் மூழ்கி பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். பாலாஜி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் கண்ணமங்கலம் பேருந்து நிலையம் இருளில் மூழ்கி பயணிகள் தவித்து வருகின்றனர். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் போத்தராஜா வழங்கியதை கேட்டும். விவரங்களுக்கு நன்றி போத்தராஜா.